வணக்கம். கேடி உட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். மாற்ற முடியாத உண்மைகள். மாற்ற முடியாத உண்மைகளும் நாம் எழுத வேண்டிய சில அத்தியாயமும். வாழ்க்கை பயணத்தில் நாம் முன்னேற வேண்டுமானால் முதலில் எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது என்கின்ற அடிப்படை அறிவு நமக்கு தேவை. நெல் விதையை விதைத்துவிட்டு கோதுமை விளையும் என்று காத்திருப்பதில் அர்த்தமில்லை. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத, மாற்றவே முடியாத சில அடித்தளங்கள் இவைதான். பிறந்த திகதி. நாம் இந்த உலகத்திற்கு வந்த அந்த தருணம் மாறாதது. அது நம் கர்மா மற்றும் விதியின் ஒரு வரைபடம். இரண்டாவது, பெற்றோர்கள். நமக்கு உயிர் கொடுத்தவர்களை நாம் தேர்வு செய்ய முடியாது. அது இயற்கையின் முடிவு. மூன்றாவது, கடந்த காலம். கடந்து போன நொடிகளை யாராலும் மறக்க முடியாது. அது கல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். நான்காவது, மரபு அணுக்கள். நம் தோற்றம் மற்றும் உடல்வாகு நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சொத்து. ஐந்தாவது, கர்மா. விதைத்த வினை அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது அதை தடுக்க முடியாது. அடுத்தது, மரணம். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது மாற்ற முடியாத இறுதி உண்மை. பிறரின் காயம். அடுத்தவர் எண்ணத்தையோ அல்லது செயலையோ நம் விருப்பப்படி மாற்றி அமைக்க முடியாது. புதிய அத்தியாயம் எப்போது தொடங்கும்? எது மாறாததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மை வரும்போதுதான் உண்மையான மாற்றம் தொடங்கும். யதார்த்தத்தை அப்படியே பார்க்கும் தெளிவு கிடைத்தால் நம்மிடம் இருக்கும் விதையை வைத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்மால் செதுக்க முடியும். காலம் மாறலாம், நாமும் மாறலாம். ஆனால் அந்த மாற்றம் நம் கையில் இருக்கும் இன்றைய செயல்களில் மட்டுமே சாத்தியமாகும். மாற்றங்கள் மட்டுமே நிலையானது. நன்றி, வணக்கம்.